பிரித்தானியாவின் லண்டனில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட தெற்காசிய நாட்டவர்கள் தங்களது வீடுகளின் பாதுகாப்பு குறித்து மிகவும் அவதானமாக இருக்குமாறு மெட்ரோபாலிட்டன் போலீசார் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை மற்றும் இந்திய மக்கள் அதிகளவான தங்கத்தை தம் வசம் வீடுகளில் வைத்துள்ளனர். திருட்டு சம்பவங்களில் பல தமிழ் குடும்பங்கள் தாலிக்கொடி உட்பட பெறுமதியான தங்கம் மற்றும் பணத்தை இழந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லண்டனின் ஈலிங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அண்மை காலமாக வீடுகளுக்குள் புகுந்து திருடும் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்து உள்ளதாக ஈலிங் பிராந்திய போலீஸ் குழுவை சேர்ந்த அதிகாரி ஜோசுவா நெஸ்பிட் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார். திருடர்கள் வீடுகளுக்குள் நுழைவதற்கு முன்னதாக அந்த வீடுகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக பூட்டப்படாத கதவுகள் மற்றும் திறந்து வைக்கப்பட்டுள்ள ஜன்னல்கள் எவை என்பதை கண்டறிந்து அதன் மூலமாகவே வீடுகளுக்குள் நுழைந்து திருடி செல்கின்றனர். இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது மட்டுமன்றி வீட்டிற்குள் இருக்கும் போதும் கதவுகள் மற்றும் ஜன்னல்களை எப்போதும் பூட்டி வைத்திருப்பதை உறுதிப்படுத்துமாறு கோரப்பட்டுள்ளது. திருட்டு சம்பவங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் முக்கியமான வழிமுறைகளை பின்பற்றுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். உங்களது பெறுமதியான நகைகள் மற்றும் பணத்தை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாதவாறு பாதுகாப்பான இடங்களில் வையுங்கள். வீடுகளில் சிசிடிவி கேமராக்கள், டோர்பெல் கேமராக்கள் மற்றும் வீட்டின் வெளிப்பகுதியில் தானியங்கி விளக்குகளை பயன்படுத்துவது திருடர்களை தடுக்க உதவும். உங்கள் வீட்டின் அருகாமையிலோ அல்லது வீதிகளிலோ சந்தேகத்திற்குரிய வகையில் யாராவது நடமாடினாலோ அல்லது உங்களது கேமராக்களில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான காட்சிகள் பதிவாகியிருந்தாலோ உடனடியாக போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளீர்கள். திருட்டு சம்பவம் உங்களது கண்முன்னே நடக்கும் பட்சத்தில் உடனடியாக 999 என்ற அவசர இலக்கத்திற்கும் ஏனைய அவசரமில்லாத தகவல்களை வழங்க 101 என்ற இலக்கத்திற்கும் அழைக்க முடியும். எனவே லண்டன், ஈலிங் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் தங்களது வீடுகளின் பாதுகாப்பை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு எச்சரிக்கப்பட்டுள்ளீர்கள்.